ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்னென்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த மெத்தேடு பார்த்த போகிறீங்களோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பீடு வந்து என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக வரும். ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டட் வந்து 2 lakhs அபோவ் வரையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ருபீஸ் வந்து 25 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வந்து டிஃபரெண்ட் ஆஃப் பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிப்பாங்க. இதில் அவைலபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஹவர்ஸில் வந்து பேங்கிங் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்போவோ அப்போ தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட் என்இஎஃப்டின்னு சொல்லுவோம். இது என்இஎஃப்டி ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக்கல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வித்தின் 30 மினிட்ஸ் பேட்ச் வந்து பண்ணுவாங்க. ஒரு பேட்சுக்கு நீங்கள் வந்து டைம் லிமிட் இருக்குது. அந்த டைம் லிமிட் பேசஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிமிட் வந்து எனி அமௌண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து நெஃப்ட்டில் மூலிமா பண்ணிக்கலாம். இதில் வந்து பேங்க் சர்வீஸில் வந்து உங்களுக்கு வந்து 2.5 ருபீஸ்லேருந்து 25 ருபீஸ் வரையும் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து டெபிட்டாக பண்ணுவாங்க. சில பேங்க்கில் வந்து டிஃபரெண்ட் ஆஃப் பேங்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வச்சுருப்பாங்க இவ்வளோ டெபிட் பண்ணலான்ட்டு. இது வந்து சர்வீஸ் வந்து 24/7 வரையும் சர்வீஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த ஐஎம்பிஎஸ்ஸை பொறுத்தவரை என்னென்னா இந்த ஐஎம்பிஎஸ் வந்து இமிடியேட்டட் பேமெண்ட் சர்வீஸ் இந்த ஃபுல் மீனிங். இது வந்து ஸ்பீடு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஆகும். இதில் வந்து அப் டு 5 lakhs வரையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப் டு 5 lakhs வரையும் நீங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 2.5 ருபீஸ்லேருந்து 25 ருபீஸ் வந்து சார்ஜஸ் வரும் ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு. அவைலபிலிட்டிஸ் வந்து 24/7 வந்து நம்மளுக்கு வந்து ஐஎம்பிஎஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு குயிக்காக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூபிஐ. இது வந்து யூபிஐ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸஸ். இது வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸஸ் என்னென்னா இன்ஸ்டன்ட் இப்போ லைக் நீங்கள் ஜிபே பண்ண ஃபோன்பே, பேடிஎம்மு இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆப்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து டிஃபரெண்ட் ஆப் வந்து 1 lakh ஃபைவ் லேக் வரையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பியர் டு ஃபேர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போது ஒரு நபர்கிட்ட ஒரு நபர் அனுப்புகிறீங்களா அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஆர்பிஐயில் பண்ணும்போது இது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும் யூபிஐயில் வந்து. இதில் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% மெக்கன்ஸ்டன்ட் அண்ட் டேக்ஸ் அபவுட் 2000. இது டிபெண்ட் ஆகும் அதை சொல்லியிருந்தேன் பிகினிங்கில். உங்களுக்கு வந்து இது டிபெண்ட் ஆகும். இது இப்போ வந்து எப்போ வந்தாலும் மாறிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஜிபே, ஃபோன்பே நிறைய பேர் இந்த யூபிஐ பேமெண்ட் தான் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு 24/7 இருக்குது. இது வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஃபிக்ஸட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வைப் சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா இதுக்கு வந்து SWIFT அப்படின்னு ஸ்மெட்டுன்னுவாங்க. இது வந்து சொசைட்டி ஃபார் த வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன் இதோட ஃபுல் மீனிங்கு. இதை வந்து நம்ம ஸ்பெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இது 1 to 30 டேஸ் வரையும் தான் ஸ்பீடு இருக்கும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்விஃப்ட் கோடுன்னு இருக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில். நீங்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். அவங்க வந்து இப்போ வேறு எக்ஸாம்பிள் நம்ம ஜிபேயில் ஃபோன்பே நம்பர் வந்து கொடுப்போம்ல. அது வந்து லிங்காக இருக்குது. அதேமாதிரி ஸ்விஃப்ட் கோடு இருக்கும். சில பேங்க்கில் கொடுத்துருப்பாங்க பாஸ்புக்கில், சில பேங்க்கில் கொடுக்காம வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஸ்விஃப்ட் கோட் கொடுத்தாலே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் தான் அங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து கண்ட்ரி வந்து வேரியபிள் கண்ட்ரி சில கண்ட்ரியில் இருக்கும், சில கண்ட்ரியில் இருக்காது. இது வந்து வேரியபிள் கண்ட்ரி சில கண்ட்ரியில் பேன் பண்ணியிருப்பாங்க, சில கண்ட்ரிலலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதுமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபீஸ் வந்து இது வந்து சார்ஜஸ் வந்து ஹெவியாக தான் இருக்கும். 500 ருபீஸ்லேருந்து 10,000 ப்ளஸ் எவ்வளோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி பேங்க் ஃபீஸும் வந்து இருக்கும். இது அவைலபிலிட்டிஸ் வந்து 24/7 வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இருக்கும். குளோபல் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்விஃப்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. அது கோடு கொடுத்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட்டை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய வந்து பண்ணிக்கலாம். இந்தமாரி வந்து நம்மளுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. வேறு எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸு லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட் ஆஃப் பேங்க்கு ஒரு ஆர்பிஐயில் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிக்கடி சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து சின்னதாக இது ஓகே. இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் வந்து நம்ம லைட்டாக தான் சொல்லியிருக்கோம். மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நல்லா டீப்பாக போகணுன்னு இன்னும் டைம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.